வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன? ஒரு அலசல் அரசியல் ஆடுகளத்தில் இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, திமுகவின் மகளிர் அணி மாநாடு நடந்திருக்கு திருப்பூரில், கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில், திருப்பூரில் மகளிர் அணி மாநாடு. இது எதுக்கு இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி என்ன ஊரை ஏமாத்துறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு கூட்டம் வர்றதில்லை, ஒரு திமுககாரன் உணர்வோடு வர்றதில்லை. அண்ணா காலத்தில் போயிடுச்சு, கருணாநிதி காலத்திலேருந்து யாரும் உணர்வுடன் வருவதில்லை. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் இறந்ததுக்கு 15 லட்சம் பேர், அண்ணாதுரை இறந்ததுக்கு 15 லட்சம் பேர், ஜெயலலிதா இருந்ததுக்கு பல லட்சம் பேர், கருணாநிதி இறந்ததுக்கு எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க? நீங்களாம் கூட்டிகிட்டு வந்தீங்க. தானாக உணர்வுபூர்வமாக யார் வந்தாங்க? அதனால் எப்போவுமே இவர்கள் இவங்களாம் ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்களே ஒழிய தானாக இயல்பாக இவங்களுக்கு மற்றவர்கள் தலைவர்களுக்கு வந்த மாதிரி இவங்களுக்கு வர்றதில்லை. ஸ்டாலினை பிரச்சாரத்துக்கு போக சொல்லுங்களேன், எத்தனை பேர் பார்க்க வராங்கன்னு பாருங்கள். மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறாங்க. உதயநிதியே எடுத்துக்கங்க. ஸோ மாஸ் லீடர், மக்களை கவரக்கூடிய லீடர் இப்போ யாருமே இல்லை. கருணாநிதியை கவர்ந்த லீடர் இல்லை. அவங்க குறுக்கு வழியில் கள்ள ஓட்டு போடுவாங்க. இந்த சாரில் இந்த மாதிரி ஓட்டுக்கள் எல்லாம் இவங்க ஆள் வச்சு போடுவாங்க. இப்படித்தான் வந்தார்கள். அண்ணாவுக்கு பிறகு திமுகவில் மக்களை கவர்ந்த தலைவர்கள் இல்லை. அதுதான் உண்மை. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வருங்காலத்தில் திமுக மோசமான நிலைமை, அழிவுப்பாதையில் போய் கொண்டிருக்கிறதுங்கிறது என்னுடைய அரசியல் அனுபவத்தில் என்னுடைய கருத்து தான். ஸ்டாலின் அவர்கள் நிலையான ஒரு இதில் இல்லை. அவரால் கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியலை. பக்கத்தில் ஆள் இருந்துக்கிட்டு அவருக்கு சொல்கிறாங்க, பார்க்கலாம், ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அதனால் இனிமேல் நிர்வாகத்தை அவர் எப்படி நடத்த போகிறாரு அப்படிங்கிறதும் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க, யாருமே கண்ட்ரோல் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் விஷயத்தை எடுத்துக்காங்க. சவுக்கு சங்கர் விஷயத்தில் என்னாச்சு? கோர்ட்டில் எல்லா எஃப்ஐஆரையும் இது பண்ணிவிட்டு பெயில் கொடுத்துட்டாங்க, ஜாமீன். ஏயா ஒரு யூடியூப்காரன் பின்னாடி சுற்றுலைங்கன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனால் என்னாச்சு? அவர் இது பண்ணிட்டு வந்தார், பெயிலில் வந்துட்டார். வந்த மறுநாள் காலையில் 7:30 மணிக்கு வீட்டில் சம்மணம் கொடுக்குறான் போலீஸ், அடுத்த கேஸுக்கு. இப்போ எவ்வளவு நிர்வாகம் எப்படி நடக்குது பாருங்கள். ஒரு உயர் நீதிமன்றம் பெஞ்சு சொல்லுது, ஆனால் மறுநாள் சம்மன். அப்போ நீதிமன்றத்துக்கு என்ன மதிப்பு? செய்கிறது யார்? எந்த அதிகாரி செய்கிறாங்க? அப்போ உங்கள் கண்ட்ரோலில் இல்லையா? அப்போ யாருமே இதை கவனிக்கிறது இல்லையா? அப்போ இவங்க ஆட்சி தான், அதிகாரிகளின் ஆட்சி தான் நடக்குதா? எவ்வளோ கேவலமான விஷயம் பாருங்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரியவே இல்லை. அவரை கேட்காமையே பல விஷயங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க. எதுக்கு அன்னைக்கு அவர் வீட்டுக்கு போய் கொடுத்துருக்காங்க இன்னொரு வழக்குன்னு? ஏன் இப்படி துரத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரியாது. சவுக்கு சங்கர் இவங்க துரத்துறதுக்கு காரணம் அவங்க பல பேருக்கு தெரியாது. இது என்னென்னா அதிகாரிகளுக்குள்ளே உள்ள பனிப்போர். இப்போ இருக்கிற அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் யாரோட தொடர்பு வச்சுருக்கான். முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் தலைவர்களோட தொடர்பு வச்சுருக்காங்கன்னு KN நேருவோடெல்லாம் தொடர்பு வச்சாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க கேட்குறது, கதவு மூடியாச்சு, 3 மணி நேரம் கழித்து தான் கதவை உடைச்சாங்க. இந்த 3 மணி நேரத்தில் அவர் யாரோடு பேசியிருக்காரு? அப்போ இவருக்கு தொடர்பு யார்? எந்த அதிகாரிகள்? நமக்கு பிடிக்காத அதிகாரிகள் அவரோட தொடர்பு வச்சுருக்காங்களா? இதுக்காகவா மொபைல் ஃபோனை வாங்கி என்னத்தையா பண்ணுவீங்க? அது என்ன யூடியூப்பில் போட்டால், யூடியூப்னு ஒரு தனி பிளாட்ஃபார்ம், அந்த யூடியூப்பில் வீடியோ போட்டால் மொபைல் ஃபோனை வச்சு என்னத்தை இது பண்ணுவீங்க? மொபைல் ஃபோன் எப்போன்னா சைஃபர் கிரைம். அதாவது மொபைல் ஃபோனை வச்சு சில பேர் பணத்தை ஏமாற்றுவான். மொபைல் ஃபோன் மூலமாக இது மெசேஜ் அனுப்புவான், இது அனுப்புவான், வாட்ஸ்அப் அனுப்புவான். நிறைய பேர் டிஜிட்டல் அரெஸ்ட் இந்த மாதிரிலாம் நடக்குது. அந்த மாதிரி குற்றங்களுக்கு தான் மொபைல் ஃபோனை வாங்குவாங்க. மொபைல் ஃபோனை எதுக்கு வாங்குறோன்னே தெரியாமல் நீங்கள்லாம் காவல்துறையில் எப்படி அதிகாரிகளாக இருக்கீங்க? எதுக்கு வாங்கி அப்படியே அங்கே போய் அனுப்பிடுறது? எந்த குற்றத்துக்கு என்ன செய்யணுங்கிற அடிப்படை விஷயம் கூட உங்களுக்கு தெரியலன்னா எதுக்கு நீங்கள்லாம் காவல்துறையிலேருந்து நீங்கள் என்னத்தை நடத்த போகிறீங்க, என்னத்தை சாதிக்க போகிறீங்க? ஒரு குற்றத்தின் பரிமாணமே தெரியலையே. அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி பேசலை. சுப்ரீம் ஹைகோர்ட்டு சொல்லிட்டாங்க, இல்லைப்பா அவர் பின்னாடி சுற்றாதீங்க, அவர் இது பண்ணிடுங்கன்னு. அது இவர் சவுக்கு சங்கர் பக்கம் ஒரு பெரிய வீக் பாயிண்ட் என்னென்னா, அஃபென்ஸ் டிஃபென்ஸுன்னு இருக்குது. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். டிஃபென்ஸுங்கிறது தற்காப்பு, அஃபென்ஸுங்கிறது நம்ம திருப்பி அடிக்கிறது.
சவுக்கு சங்கர் ஆரம்பத்திலேருந்து பார்க்கின்ற டிஃபென்ஸ் தற்காப்பு வச்சுக்கிறார், பெயில் வாங்குறாரு, வெளியில் போய் ஸ்டே வாங்குறாரு, இப்படி தான். ஆனால் நமக்கு செய்தவர்களை நீங்கள் திருப்பி அடிக்கிறதுக்கு சட்டப்பூர்வ நடவடிக்கை அவங்க எடுக்கிறது இல்லை. இப்போ நாங்கள் எடுக்கிறோம். நான் ஒரு தடவை போயிட்டு வந்தேன், 3 எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா போட்டது யார்? காலி பண்ணணும். இன்ஸ்பெக்டர்லேருந்து மேலே வர காலி பண்ணணும். அப்போ தானே பயப்படுவாங்க அடுத்த ஆள் அடிக்கிறதுக்கு. அதனால் இவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. அடுத்தடுத்த வழக்கு அம்பர்லா ப்ரொடெக்ஷன்லாம் சொன்னேன். கோவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் மல்டிபிள் எஃப்ஐஆர்னா. கோஸ்வாமிக்கு கொடுக்கலையா? ரிப்பப்ளிக் டிவி கோஸ்வாமிக்கு சுப்ரீம் கோர்ட் இன்னமே வழக்க போடாடான்னா ஜேர்னலிஸ்ட்டு மேலே. அது மாதிரி உங்களுக்கும் சொன்னால் இவங்களை அடிக்கணும், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடணும், இல்லீகல் அரெஸ்ட் போடணும், அவங்கள பூரா பார்ட்டியாக கொண்டு வரணும், டேமேஜ் கேட்கணும், அவங்க சம்பளத்திலேருந்து பிடிக்கணும்னு போடணும். இதெல்லாம் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணினா தான் உங்கள்கிட்ட வர பயப்படுவாங்க. இல்லைன்னா தர்ம அடி கொடுக்குற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துட்டு போவாங்க. அவங்க சொந்த பிரச்சனை, அதிகாரிகளுக்குள்ளே உள்ள பிரச்சனை. உனக்கு எந்த அதிகாரி இது பகை அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினா சவுக்கு சங்கர் ஃபோனை எடுக்க வேண்டியதில்லை. அப்புறம் எதுக்கு போலீஸில் இருக்கீங்க? இன்வெஸ்டிகேஷனாலே தெரியலை. உங்களுக்கு எதிரான அதிகாரிகள் யாருன்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா? நான் டிடெக்டிவில் நான் பார்த்த வழக்கெல்லாம் காவல்துறை கிட்டக்க நிற்க முடியாது, அவ்வளோ விஷயங்களை பார்த்தோம். இருந்த இடத்துல இருந்தே மிகப்பெரிய ஆளுங்க ஃபோனெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம். அவ்வளோ லேட்டஸ்ட் இதெல்லாம் வச்சு நாங்கள் பார்த்தோம். அதில் அடிப்படை நாலேஜ் கூட உங்களுக்கு இல்லையே. சவுக்கு சங்கர் கூட யார் இது வச்சுருக்கான்னு நான் சொல்லவா? இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சொல்லவா? 15 நாள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் அவங்களோட தொடர்பு வச்சுருக்கிறவங்கள நாங்கள் எடுத்துருவோம். இவ்வளோ பெரிய போலீஸை வச்சுக்கிட்டு உங்களுக்கு அது தெரியாமல் அவங்க போய் மொபைல் ஃபோனை போய் பிடுங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா, மொபைல் ஃபோனை கூட இந்த அடுத்த வழக்குன்னு போட்டிங்கன்னா போட என்ன ஆகும்? அவங்களுக்கு சாதகமாக தான் போகும். நீங்கள் பழி வாங்குறீங்க அப்படிங்கிற நிலைமை வந்துவிடும். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், காவல்துறைக்கு வேறு வேலையை பாருங்கய்யா. பார்க்க வேண்டிய வேலை நிறையா இருக்குது. உங்கள் சொந்த பகையவும் உங்களுக்கு சொந்த இதையும் தீர்த்துக்கிறதுக்கான இடமா இது? எலெக்ஷன் வரப்போது மற்ற விஷயங்கள் இருக்குது, நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்குது. எதையாச்சும் ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு முதலமைச்சர் எதையும் கண்டுக்காமல் இருக்காருன்னா நீங்கள் இப்படி ஆட்டமாக போடுறது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நான் சவுக்கு சங்கரில் திருப்பி வழக்கு போடாதீங்க. அது இது இல்லை. நீதிமன்றம் சொல்லிட்டாங்கன்னா இருக்கிற வழக்கை வச்சு நீங்கள் இது பண்ணுங்க. மேற்கொண்டு வழக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. அவர் ஏதோ அஃபென்ஸ் பண்ண தெரியல, அவருக்கு பாதுகாப்பை தன்னை மட்டும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் வேறு ஆளுங்க யார்கிட்டையும் மாட்டி இத்தனை கேஸ் போட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்கிறது தான். அதான் நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, நம்முடைய உயர்நீதிமன்ற பெஞ்சு. அதனால் அது ரெக்கார்டு ஆகலை. கோர்ட்டில் அவர் சொன்னார், ஜட்ஜு ஆட்சி மாச்சுன்னா எல்லாம் உள்ளே போயிடுவீங்கன்னாரு. அதெல்லாம் கேளுங்க, மனசாட்சிப்படி செய்யுங்க. யாரையும் எதிரியாக நினைக்காதீங்க. தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள். பல விஷயங்கள் இருக்குது. ஜெயிலில் கூட நம்ம நிறைய விஷயங்களை இது பண்ணணும். இவர் செய்ய மாட்டேங்கிறார். தனிமை சிலையில் வச்சுட்டு பேசவில்லை, அதெல்லாம் சொல்கிறார். அதை செஞ்ச ஜெயில் அதிகாரிகள் யார்? அவங்களுக்கு என்ன தண்டனை? அவங்க மேலே என்ன நடவடிக்கை? அப்படி தானே நீங்கள் யோசிக்கணும். அது வாய்நாள சொல்லிட்டு மட்டும் போனால் போகாது. அப்போ தான் அடுத்த விஷயம் நடக்காது. இப்போ நான்லாம் இது பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்தருக்கு இப்படி நடக்கக்கூடாது. அதிகாரிகள் பயப்படணும், கடமையை சரியாக செய்யணும், பழிவாங்கும் நடவடிக்கை இருக்கக்கூடாது. அதனால் சவுக்கு சங்கருக்கு மறுபடியும் வழக்கு போடுறது கண்டனத்துக்குரியது. இதெல்லாம் பண்ணாதீங்க. ஜேர்னலிஸ்ட்டை தலையிடாதீங்க. அவங்க உண்மையிலே குற்றம் பண்ணால் அதை ஆதாரத்தோடு எடுத்து ஒரு வழக்கை போட்டு நிரூபிங்க. அப்படிங்கிறது அந்த சவுக்கு சங்கர் விஷயத்தில் நம்முடைய கருத்து. இப்போ இந்த இதுக்கு வருவோம், மகளிர் மாநாடை பேசும்போது தான் இது வந்துருச்சு. மகளிர் மாநாட்டுக்கு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எங்கே? திருப்பூர்னாலே உங்களுக்கு தெரியும் என்ன மண்டலம், கொங்கு மண்டலம். அங்கே எந்தெந்த அரசியல்வாதிகள் என்னென்ன வேலை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சொல்லணுமா? ஆளுகளை கூட்டிகிட்டு வர்றதில் மன்னர்கள் போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. திருப்பூர் பனியன் ஃபேக்ட்ரியா, அதில் ட்விட்டரில் ஒருத்தர் போட்டிருக்காரு. ட்விட்டரில் இருக்கிற திருப்பூரில் இருக்கிற பனியன் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற பெண்களெல்லாம் லீவு கொடுத்துட்டு அரசு பஸ்ஸிலும் பேருந்து பஸ்ஸிலும் கூட்டிகிட்டு வந்தாங்க. ட்விட்டரில் போயிட்டு இருக்கு, ஆதாரத்தோடு போடுறாங்க. இப்படி கூட்டிகிட்டு வந்து என்னத்தை சாதிக்க போகிறீங்க? பணம் செலவு, விரயம், கொள்ளையடிச்சு வச்சுருந்தாலும் இப்படியா பணத்தை செலவு பண்ணுறது? எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து போஸ்ட் கொடுத்து எல்லாம் அரசு பஸ்ஸு, தனியார் பஸ்ஸு எல்லாத்துலேயும் கூட்டிகிட்டு வராங்க.
கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு கூட்டம் கொடுது, சிகப்பு சேலை. இது என்ன இது? நாட்டில் எவ்வளோ பேர் பசியோட இருக்கான், சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கான், வேலை இல்லாமல் இருக்கான். எத்தனையோ பெண்கள் இந்த இதில் வந்துக்கிட்டு தனியாளாக இருந்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தனியாளாக இருந்து குடும்பத்தை வந்து இது பண்ண முடியாமல், வருமானம் அதிகம் இல்லாமல் எவ்வளோ அவங்களுக்கெல்லாம் அந்த பணத்தை கொடுக்கலாம்ல. இந்த இடைநிலைய ஆசிரியர்கள் பாவம், அவங்க உழைப்பு கேட்ட ஊதியம் கேட்குறாங்க. நீங்கள் முன்னாடி தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க? நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இதுக்கு ஈக்குவலாக மற்ற ஆசிரியர்களுக்கு இணையாக உங்களுக்கு சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா இடைநிலை ஆசிரியர்களுக்கு? அடுத்த எலெக்ஷன் வந்துடுச்சு, தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்கு இன்னொரு குழுவை போடுறீங்க. ஏற்கனவே கொடுத்த தேர்தல் இதை வாக்குறுதி எதையாச்சும் செஞ்சீங்களா? அந்த கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுறேன்னீங்களா, செஞ்சீங்களா? பென்ஷன் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அரசு ஊழியர்களுக்கு, செஞ்சீங்களா? இன்றைக்கி போய் இடைநிலை ஆசிரியர்களை போய் இப்படி கைது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? இந்த ஆசிரியர்களை வச்சு தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. எலெக்ஷன் டியூட்டியிலலாம் ஆசிரியர்கள் எவ்வளவு பாவம், மனசாட்சிக்கு எதிராக உங்கள் கள்ள வீட்டுக்கு எத்தனையோ ஆசிரியர்கள் முன்னாடி இருந்தவங்க உதவியாக இருந்தாங்களே, கண்டும் காணாமல் இருந்தாங்களே. அதனால தானே உங்கள் அப்பா ஆசிரியர்களுக்கு அள்ளி கொடுத்தார். இவர்களுக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொடுக்க முடியலைன்னா எதுக்கு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்க? அடுத்தது இந்த பணியாளருங்க, தூய்மை பணியாளர் எலெக்ஷன் வந்தால் அவங்களுக்கு பிரியாணி, இது மழை வந்தால் பிரியாணி, மழை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள இது பண்ணிக்கிட்டு கைது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அசிங்கமாக இல்லையா அவங்களுக்கு? கைது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? பணி பாதுகாப்பு கொடுன்னு தானே கேட்குறாங்க. தனியார் இதில் போய் அவங்கள வந்து வேலைக்கு வச்சு தனியார் சுரண்டுறான் பணத்தை. தனியார் சுரண்ட பணத்தை அவங்க கையில் கொடுத்து அவங்க குடும்பம் பிழைக்க முடியாது. அதுக்கு தானே போராடுறாங்க. ஏன் தனியார்கிட்ட போய் நீங்கள் இவங்களை தூய்மை பணியாளரை எடுக்கிறீங்க? தனியார் வந்து உங்களுக்கு கமிஷன் கொடுப்பான். அப்போ உங்களுக்கு பணம் வரும், வருமானம் வரும். ஒரு குடும்பம், ஒரு தூய்மை பணியாளர்னா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம் வயிற்று பொழப்பில்லை, அவங்களெல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இப்படி கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் மாநாடு தேவையா? இவ்வளவு கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணுவீங்களே, அதில் பணத்தை வந்து அங்கே இந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுக்கலாம்ல, வறுமையில் இருக்கிறவங்களுக்கு வச்சு கொடுக்குறாங்க. ஸ்டாலினை அப்படியே கூட்டிகிட்டு வராங்க, பொம்மை மாதிரி அப்படியே கையை தூக்கிட்டு வர்றாரு, அவ்வளோதான். மீட்டிங்கில் ஸ்டாலினுக்கு இது கொடுக்குறாங்க, அரசியல் சட்டம் புஸ்தகத்தை கொடுக்குறாங்க. அரசியல் சட்டம்னாலே உங்களுக்கு பிடிக்காது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதுன்னு சொன்ன கூட்டம் நீங்கள்லாம் அரசியல் சட்டத்தை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா? அம்பேத்கர் எழுதின சட்டத்தை கைனால் வாங்க தகுதி இருக்கா? அரசியல் சட்டத்தை தீ வச்சு கொடுத்த நாளுங்க நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ பெரிய ஈவேரா புஸ்தகத்தை நம்ம விடுதலையில் எழுதினாரு, அதெல்லாம் ஒரு புஸ்தகமாக தொகுத்து அதை கொடுக்கணும் ஸ்டாலினுக்கு. நீங்கள் உங்கள் மெம்பர்களுக்கெல்லாம் அதை கொடுக்கணும். இப்போ பெரியார் சொன்னதெல்லாம் ஈவேரா சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்ட்டு. 73 வயசில் கல்யாணம் பண்ண நம்ம திமுக உறுப்பினர்லாம் சொல்லுங்கள், வளர்ப்பு மழை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கள். இன்செஸ்ட் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, முறையற்ற உறவு, அதெல்லாம் அவர் சொன்னவர். தாயோடு கூட முறையற்ற உறவு சரி பண்ணலான்னு சொன்னவர். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம தலைவர் சொன்னதுன்னு சொல்லுங்கள். அரசியல் சட்டத்தை போய் கொடுத்தீங்கன்னா உங்களால் இது வந்து உங்கள் புஸ்தகம் அதுதானே. உங்களுக்கு திருக்குறள் வந்து ஈவேரா அதுதானே, விடுதலையில் அவர் எழுதின கருத்துக்கள் தானே, அதைத்தானே நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்கள் கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் அதை கொடுங்க. இப்போ இது முடித்த உடனே அவங்க இன்றைக்கி ட்விட்டரில் கனிமொழி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. என்னென்னா வெல்லும் தமிழ் பெண்களாம். ஏன் வெல்லும் திமுக பெண்கள்னு போடுங்க. அது என்ன தமிழ் பெண்கள்? எல்லா தமிழ் பெண்களும் உங்கள் கூட சேருவாங்களா? எல்லா தமிழ் பெண்களும் வென்றுட்டாங்களா? எவ்வளோ வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் குடும்பத்தை நடத்தும் பெண்கள்லாம் இருக்காங்கல்ல. ஓசி பஸ்ஸில் போகிறாங்க, நீங்கள் கிண்டல் அடிக்கிறீங்க ஓசின்னு சொல்லி. அவ்வளோ வறுமையில் இருக்காங்கல்ல பெண்கள் எல்லாம். அந்த பெண்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? வெல்லும் திமுக பெண்கள்னு போடுங்க. வெல்லும் தமிழ் பெண்கள்னு போட்டு இவங்க நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை போட்டாங்க. அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களும் நெருங்கிய நட்பு உள்ளவங்க. அப்போ இவங்களுக்கு பல உதவிகளை தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்து அவங்கள ஆபத்திலிருந்து காப்பாற்றுவது தமிழிசை சவுந்தரராஜன் தான் அப்படிங்கிறது தெரியுது இல்லை. கனிமொழி அவங்க படத்தையும் சேர்த்து போடுறாங்களே. அதனால தான் நான் காப்பாற்றப்படுகிறீர்கள். நீங்கள் எப்படி உங்களை இப்படி காப்பாற்றுறாங்க? முக்கியமாக இதில் ஜி2 எது நடந்தால் இவங்களிலிருந்து காப்பாற்றுறாங்க. பிஜேபி முன்னாடி அருண்ஜேட்லின்னு இருந்தார், அவர் இவங்களை பூரா காப்பாற்றி விடுவார். இப்போ கனிமொழி இருக்காங்க, அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ முக்கியமான பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க. இதில் 2G தீர்ப்பு வர்ற ஸ்டேஜில் இருக்குது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் 2G நடந்துக்கிட்டு இருக்குது.
டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றம் கொடுத்த கீழ் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து ஆராயணும், அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2017 போட்ட அப்பீல் 8 வருஷமாக அப்பீலில் தீர்ப்பு வரமாட்டேங்குது. யார் உங்களை காப்பாற்றுறா? அப்போ கனிமொழியை காப்பாற்றுவது யார்? அன்றைக்கி சசிகலாவுக்கு முதலமைச்சராக பதவி ஏற்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு நாள் முன்னாடி அவங்கள தீர்ப்பு கொடுத்து கைது பண்ணீங்கல்ல, அதை ஏன் திமுகவுக்கு எதிராக செய்ய மாட்டேங்கிறீங்க? அவர்களை காப்பாற்றுவது யார்? தமிழிசை சவுந்தரராஜன் ஒன்றா நின்று போஸ்ட் கொடுத்தா இவங்க அவங்களுக்கு துணையாக இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்போ பாஜக அவங்களுக்கு துணையாக இப்போ பாருங்கள் நீங்கள். இது என்னாச்சு உங்களுக்கு? டாஸ்மாக் 1000 கோடி ஊழல் வந்து ரைடு அடித்தாங்க. என்னாச்சு? ஸ்டே வாங்கினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஏன் மத்திய அரசாங்கம் அமைதி காக்குது? ஏன் இது பண்ணல? இப்போ இன்றைக்கி வந்து விஜய் அவங்க கட்சியிலேருந்து சிபிஐயில் கூப்பிட்டுருக்காங்க. யார்? புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், நிர்மல்குமார், இவங்களெல்லாம் விசாரணை கூப்பிட்டுருக்காங்க மறுபடியும். ஸோ அது வேகமாக போகுது. நீங்கள் பாருங்கள், அதில் வந்துக்கிட்டு நிச்சயம் குற்றவாளிகளில் வந்து தண்டித்து அவர்களை வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும். இவ்வளோ பேர் சாவுக்கு காரணம் யாருங்கிறத பார்த்து தூக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனால் இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் திமுகவுக்கு உதவி செஞ்சு அவங்கள காப்பாற்றிடுவாங்க. இவ்வளோ வேகமாக போகுது இல்லை, முடிவு வருதான்னு பாருங்கள். அப்போ பாஜக தலைவர் சில பேர் அவங்களோட உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தானே எல்லாமே புஸ்வானமாக போகிறது. அப்படிங்கிறது தான் நம்முடைய இது. அதனால் இவங்களுக்கு வந்து திமுகவை நீங்கள் ஒழிக்கணும். நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா 2G தீர்ப்பு என்றைக்கோ வந்திருக்கும், திருப்பி ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சிருக்கும். 8 வருஷமாக அப்பீல் ஏன் இழுத்துக்கிட்டு இருக்குது? ஏன் நீங்கள் காப்பாற்றுறீங்க? அப்படிங்கிறது தான் மக்களுடைய சந்தேகம். அதனால் திமுகவுடைய பெண்கள் அணி, இது மகளிர் அணி நடத்தின இது வந்து வெறும் ஹம்பக்கு. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இதெல்லாம் ஊரை ஏமாத்துகிற வேலை. இந்த கூட்டங்கள்லாம் இயற்கையாக வந்த கூட்டம் அல்ல. இப்படி ஒரு கூட்டம் தேவையா? இவ்வளோ பணத்தை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? மக்கள் தீர்மானம் பண்ணுவாங்க. அதனால் இந்த கூட்டத்தை நம்ம யாரும் நம்பக்கூடாது. இதுக்கு கூடின கூட்டம் இது தானாக கூடிய கூட்டம் அல்ல. இவர்கள் வந்து பணம் கொடுத்து கூடிய கூட்டம் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது விஜயுடைய மலேசியா கூட்டம். அந்த ஜனநாயகன் பாடோடைய ஆடியோ ரிலீஸ் முடிஞ்சு போச்சு. அங்கேருந்து வந்துட்டார். அந்த கூட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மலேசியாவில். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்லேயே சொல்லிட்டாங்க, இதுவரை எந்த இதுக்கும் இவ்வளவு கூட்டம் கூடியதில்லைன்னு. 1,00,000 பேர் வரை கூடியிருக்காங்க. அதுவும் இயற்கையாகத்தான் வந்திருக்காங்க. டிராஃபிக் எல்லாம் ஜாம் ஆகி போச்சுன்னெல்லாம் மலேசியாவில் செய்திகள் வந்திருக்கு. அதனால அதை முடித்து விட்டு விஜய் வந்து வெற்றிகரமாக அங்கே இருந்து வந்துட்டார் அப்படின்னு அவங்க தரப்பு செய்தி வந்து சொல்லப்படுது. இதுக்கு இடையில் விஜய் வந்து பேசும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு இன்னும் 33 வருடங்கள் நான் வந்து அரசியலுக்காக என்னை தியாகம் செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் கணக்கு போடுறாங்க, என்னடா இது 52 வயசாச்சு, 33 வருஷம்னு கரெக்டாக சொல்கிறாரு, அப்போ 85 வயசு வரை ஒரு அரசியலில் இருப்பாரா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் கருணாநிதி 94 வயசு வரை அரசியலில் இல்லையா? ஈவேரா வந்துக்கிட்டு 96 வயசு வரை அரசியலில் இருந்தார்ல. அதனால் வந்து 85 வயசு வரை அரசியல் இருக்கணும்னா அது வந்து அவர்களுடைய அவ்வளோ தன்னம்பிக்கை அவருக்கு. அதனால் அரசியலில் 33 வருஷம் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, இவங்கள மாதிரி பையன் பேரன் முப்பேற்றேன் அப்படிங்கிறது இல்லை. அவர் பையனே வந்து அவரை விட்டு விலகி இருக்கார். அவர் தனி சொந்த காலில் நிற்கணும்னு அவர் போய் படத்தில் இது பண்ணி ட்ரை பண்ணுறாரு. அதனால் அப்படி விஜய் வந்தாலும் அவங்க குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டாங்க, யாருக்கும் பதவி கொடுக்க மாட்டாருங்கிறது தான் நமக்குடைய நம்பிக்கை. ஏன்னா அவங்க அப்பாவே அவர் கூட சேர்க்கலையே, அப்பாவே என்ன சேர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாரு. அதனால் குடும்ப வாரிசுகள் நல்ல வாரிசுகளாக இருந்தால் கொண்டு வரலாம். நான் அதைத்தான் சொல்கிறேன். நேரு இந்திரா காந்தியை கொண்டு வந்தார். அவர் நாட்டுக்கு பல விஷயங்களை செஞ்சார். இரும்பு பெண்மணின்னு வாங்கினார். அப்படிப்பட்ட வாரிசாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். சும்மா வாரிசுங்கிற காரணத்துக்காக திறமை இல்லாதவர்களை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் கொண்டு வர ஆளுங்களை. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி வாரிசுன்னாரு. என்ன சொல்கிறாரு உதயநிதி? திமுக வந்து
அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்க. அவர் என்ன சொல்கிறார், எனக்கு 40 சீட்டு கொடுங்க, நான் இளைஞர் அணிக்கு கொடுக்கணும்னு. எழுதி வச்சுக்கோங்க, 40 சீட்டும் தோற்று போவோம். இவர் வந்து இளைஞர்கள்னு சொல்லி கொடுத்தாருன்னா 40 சீட்டும் தோற்று போவோம். ஏன் சொல்கிறேன்னா, திமுகவோட சொத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அசட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பழம்பிரிச்சாளிகள். இவன் தான் கள்ள ஓட்டு போடுவான், இவன் தான் ஆளுங்களை அடியால் வச்சு பண்ணுவான், எல்லா தில்லுமுள்ளும் பண்ணுவான். இவர் என்னமோ இது இப்போ விஜய் வந்து இளைஞர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தா அர்த்தம் இருக்குது. ஏன்னா அவர் ஓட்டு வந்து எல்லாருமே போடுறாங்க, இளைஞர்கள் அவங்க எல்லாம் போடுறாங்க. யார் நிறுத்தினாலும் ஜெயிச்சிருவாங்க. அவங்க கேண்டிடேட்டை பார்த்து போடுறதில்ல விஜய் கட்சியிலலாம். எம்ஜிஆர் ஆரம்பத்தில் அப்படி இருக்கும்போது அப்படி தான். அவர் யாருன்னு தான் சொன்னல, ரிக்ஷாக்காரனை போய் நிறுத்தினார், சோடா கடை வச்சுருந்தவங்களை நிறுத்தினார். போகிறவங்க அவர் வந்து கேண்டிடேட்டை பற்றி கவலைப்படல, ஏன்னா அவருடைய செல்வாக்கு. அப்படி செல்வாக்கா உங்களுக்கு இருக்குது திமுகவில்? எல்லாம் இந்த பழம்பெரிசாலிகள் நடந்து தில்லு முள்ளு பண்ணி தானே ஜெயிக்கிறீங்க. அப்போ நீங்கள் போயிட்டு 30-40 சீட்டு அவர் கேட்டிருக்காராம், தொலைஞ்சது. எழுதி வச்சுக்கோங்க, 40 சீட்லேயும் திமுக தோல்வி அடையும். அப்போ தப்பான வாரிசுகள் வந்து தப்பான பாதையில் கொண்டு போகிறாங்களே, அப்படிப்பட்டவங்களை நம்ம அரசியல் விடக்கூடாது. அதனால் விஜய் இன்னும் 33 வருஷம் இருப்பேன் அரசியலில் அப்படின்னு சொல்கிறாருன்னா ரைட்டு, ஓகே, அது அவருடைய திறமை. மக்களிடம் 33 வருஷம்னா 6 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும். மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கினீங்கன்னா, மக்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா நீங்கள் வர்றதில் யாருக்கும் ஆட்சேபனை இல்லை, தாராளமாக வாங்க. இப்போ வந்து விஜய் கூட்டணி வந்து இப்போ என்ன இருக்குது, நேற்று சொல்லிட்டார் செங்கோட்டையன், டிடிவியும் ஓபிஎஸும் வந்து பொங்கலுக்குள்ளே இங்கே வந்துடுறாங்க எங்களுக்கு. அப்போ அவங்க 2 பேரும் என்டிஏ கூட்டணியிலேருந்து இப்போ பிளவு வந்துடுச்சு. அது எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறோம். இப்போ இவங்களுக்கு என்ன 1000 ஓட்டு 2000 ஓட்டு, ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு 2000 ஓட்டு 3000 ஓட்டுன்னு வந்தாலும், போன எலெக்ஷனில் திமுக 500 ஓட்டு 1000 ஓட்டு 2000 ஓட்டில் தோற்றது. இதுவே நிறையா, அது மிக குறைந்த இதில் தான் திமுக ஜெயிச்சது. இவங்கள மாதிரி ஒரு தொகுதிக்கு 500 1000 2000 வந்தாலும் அது என்டிஏ கூட்டணி வெற்றிக்கு ரொம்ப துணையாக இருக்கும். சொல்லி பார்த்தோம், கேட்கல, அவங்க விஜய் பக்கம் போயிட்டாங்க. ஸோ விஜய் கூட்டணியும் பலமாகிட்டு போகுது. டிடிவி சொல்கிறாரு, என்னை எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் நான் வந்து மசல் மாட்டேன்னு சொல்ல. ஆனால் அது பாஜக வந்து அவங்க கொடுக்குற அழுத்தமே வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் மேலே வழக்கு இருக்க, ஃபெரா வழக்கு 15 கோடி நீங்கள் கட்டணுமே, அதை பிடிச்சாங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதாகிடுங்க. அதனால் விஜய் பக்கம் சரியான்னு சொல்லுங்கள். எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் நாங்கள் மாற மாட்டோம்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வழக்கு இருக்குது. அன்புமணிக்கு என்னாச்சு, 5000 கோடி. அன்புமணி இது பாமக கட்சி கேட்குறாங்க, 5000 கோடி வழக்கு எங்கே இருக்குது, நான் நம்பரோட கொடுக்குறேன், கிரைம் நம்பரோட எவ்வளோ இது, எந்த கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது கொடுக்குறேன். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு இது இருக்குது, அதனால் அவங்க வராங்க. அதனால் டிடிவி மாறுவாரா இல்லையான்னு இப்போ சொல்ல முடியாது, அழுத்தம் கொடுப்பாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏல மறுபடியும் ஒரு வீக் பாயிண்ட். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ராமதாஸ் கோஷ்டி அன்புமணி கோஷ்டின்னு வந்துருச்சு, பாதி பிரிஞ்சுட்டாங்க. இன்றைக்கி ராமதாஸ் தரப்பு இதிலிருந்து கூட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த வீடியோ பாருங்கள். எங்கள் கௌரவ தலைவரையும் எங்கள் சேலத்து சிங்கமான மாநில துணை செயலாளரையும் திமுக கைகூலி திமுக அடிமைன்னு மேடைக்கு மேடை முழங்குறாங்க. இதை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும் RSS அடிமைகள். கூட்டத்தில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ராமதாஸுடைய மகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸோட ஏஜென்ட்டு அன்புமணிங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், என்டிஏல அவங்க சேர போகிறது, அன்புமணி மட்டும்தான் சேர போகிறாரு. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு புரியுமே 2. அப்போ இன்னொன்று சொல்லியிருக்காங்க, திமுகவோட கூட்டணி இல்லைங்கிறாங்க அவங்களே. அப்போ என்ன அர்த்தம், அவங்களும் விஜய் பக்கம் போக போகிறாங்க. அப்போ என்டிஏ கூட்டணியில் இவங்க டிடிவி ஓபிஎஸும் போயிடுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் போனதில் விழுந்த பாதி ஓட்டு தான் விழுக போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் பலவீனமாகிட்டு போகுது என்டிஏ கூட்டணி. அதை பலப்படுத்தணும். இந்த பக்கம் பலமாகிட்டு போகுது, எல்லாம் அந்த பக்கம் போகிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சாரு, அதில் பார்த்திங்கன்னா 97 லட்சம் பேர் போலி வாக்காளர்கள்னு 97 லட்சத்து கிட்டத்தட்ட 98 லட்சம் கொடுத்துட்டாங்க போலி வாக்காளர். இவங்க என்ன பண்ணுறாங்க திமுக, அதாவது நாட்டை நாசம் பண்ணாமல் விடவே மாட்டாங்க. தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னதும் ரைட்டு, விஜய் சொன்னதும் ரைட்டு. ஒரு கெட்டதை மாற்ற விடுறாங்களான்னு பாருங்கள். கெட்டதை மாற்ற விடமாட்டார். 97 லட்சத்து சில்லற போயிடுச்சு. இவங்க ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு, கட்சிக்காரவங்களுக்கு திருப்பி எவ்வளவு சேர்க்க முடியுமோ சேருங்கிறாங்க. இப்போ ஒரு நாள் நேற்று ஒரு நாளில் 2.5 லட்சம் பேர் ஃபார்மை கொடுத்துருக்காங்க, போலி இதை திருப்பி கொடுத்துருக்காங்க.
இப்போ 3 நாள் இந்த அந்த சார் இது போட்டதுலேருந்து ஒரு வாரத்தில் 4 லட்சம் ஃபார்ம் வந்திருக்கு. 4 லட்சமும் போலி. எல்லாம் அவங்க இந்த எவன் நீக்கப்பட்டானா அதை திருப்பி கொண்டு வரணுங்கிறதுக்காக எல்லாமே இவங்களே திருப்பி கொடுக்குறாங்க. ஏற்கனவே 10 லட்சம் இப்போ இன்னும் போலி இருக்குது, 97 லட்சம் போக. அதுக்கு தான் அவங்க இப்போ நோட்டீஸ் கொடுக்குறாங்க. மேற்கொண்டு 4 லட்சம் இன்றைக்கி வர நீங்கள் பாருங்கள், இதில் ஒரு 10-15 லட்சம் போலி ஃபார்மாக கொடுப்போம். விடவே மாட்டாங்க, நல்லது நடக்க விடவே மாட்டார்கள். கெட்டதை நடந்ததை அதை அப்படியே கையில் வச்சுக்குவாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மேற்கு வங்காளத்தில் கூட நிறைய பேர் எடுத்துட்டாங்க. இப்போ இதில் பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களை அவங்க போய் இந்த மறுபடியும் தில்லுமுள்ளு பண்ணலை, ஒத்துக்கிட்டாங்க. பீகாரில் கூட 85 லட்சம் பேர் எடுத்தாங்க, தில்லுமுள்ளு பண்ணலை. ஆனால் இவங்க மட்டும் அந்த விடக்கூடாது, 97 லட்சத்தை எடுத்துட்டானே, நம்ம இது போயிடுச்சு, திருப்பி கொடு அப்படின்னு இன்று வரை போலி வாக்காளர்களை திருப்பி சேர்க்கக்கூடிய ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. எப்படி போலி வாக்காளர் சொல்கிறேன்னா, இந்த 10 லட்சம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சொல்கிறாங்க சில பேர் பேரே இல்லைங்கிறாங்க. அப்போ திமுக அவன் பாட்டுக்கு ஃபார்மை கொடுத்து குழப்பத்தை உருவாக்குவோம் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த மாதிரி தமிழ்நாடு எலெக்ஷனு இவர்களிடமிருந்து இந்த இதுங்களை கெட்ட விஷயத்தை எப்படி காப்பாற்ற போகிறாங்க எலெக்ஷன் கமிஷன் தெரியல. இதிலேயே அவங்க வச்சு நாட்டை குட்டிச்சவராக்கி ஒழுங்கான மக்களாட்சிங்கிறதே இல்லை. எல்லாம் போலி வாக்குகளில் தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அதை இன்னும் விடுவதாக இல்லை. இறைவன் தான் காப்பாற்றணும் இந்த தீய சக்திகளிடமிருந்து அப்படிங்கிறது தான் அடுத்து விஜய் சம்பந்தமாகவும் இந்த சார் சம்பந்தமாகவும் நாம் பதிய விரும்பக்கூடிய கருத்து. அடுத்தது அந்த காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி, ஏற்கனவே சொன்னோம், ராகுல் காந்தியின் நெருங்கிய நண்பர். அவர் காங்கிரஸில் இருக்கார். அவர் தான் இந்த வியூக அமைப்பாளர், தேர்தல் வியூக அமைப்பாளர் காங்கிரஸுக்கு. ஏற்கனவே விஜயை பார்த்துட்டு வந்தார். அவர் இன்றைக்கி ட்விட்டரில் அறிக்கை விட்டார். என்ன விட்டார்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கடன் அதிகம் உள்ள மாநிலம்ட்டார். அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாரு, 2010 தமிழ்நாடை விட 2 மடங்கு கடன் அதிகம் இருந்தது உத்தரப்பிரதேசத்துக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்தை விட கடன் அதிகமாகிடுச்சான். முதல்ல உத்தரப்பிரதேசம் நம்மளை விட 2 மடங்கு கடன் அதிகம் வாங்கியிருந்தாங்க. இப்போ நம்ம உத்தரப்பிரதேசத்தை அடித்து மீறி போயாச்சு. இப்போ இன்ட்ரெஸ்ட் வட்டி இந்தியாவிலே யார் அதிகம் கட்டுறான்னா பஞ்சாப் ஹரியானாவுக்கு தமிழ்நாடு வாங்குறோம். பிரவீன் சக்கரவர்த்தி கணக்கு கொடுக்குறாரு. உடனே இவங்களுக்கு கோவம் வந்துச்சு. யார் இவருக்கு, நம்ம செல்வ பெருந்தகை. அவர் என்ன சொல்கிறாரு, என்னையா நீ ஆர்எஸ்எஸ் ஆளாங்கிறார். அவர் ராகுல் காந்தி ஆள். அப்போ அவர் ஆர்எஸ்எஸ் ஆளுனா அப்போ ராகுல் காந்தி ஆர்எஸ்எஸ் ஆள் தானே. சரி, அவர் ஆர்எஸ்எஸ் ஆளுனா உங்களுக்கு கோவம் வருதுன்னா என் கட்சி விட்டு வளர்க்குங்க உங்கள் ராகுல் காந்திகிட்ட. ராகுல் காந்தி சொல்லி தான் அவர் இதை சொல்கிறார், அவருடைய நெருங்கிய நண்பர். ஆக காங்கிரஸுக்கு இப்போ கூட்டணி காலிங்கிறது இப்போவே தெரியுது. ராகுல் காந்திகிட்ட அவர் போய் சொல்லியிருக்காரு, பிரவீன் சக்கரவர்த்தி நீங்கள் போய் டிஎம்கேவோட சேராதீங்க, இங்கே பாருங்கள் அவங்க எந்த லட்சணத்தில் ஆட்சி பண்ணி வச்சுருக்காங்கன்னு காமிச்சிருக்காரு. உடனே அவருக்கு ராகுல் காந்திக்கு வரச்சிருச்சு. ஆமாம், அதனால் இனிமேல் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. இவங்க இந்த கூட்டம் போகலாம், ஜோதிமணி இவங்கெல்லாம் இன்னும் திட்டுறாங்க. ஏன் திட்டுறீங்க, உங்கள் திமுக ஆட்சி என்ன ஏன் திட்டுறீங்க? 48,000 கோடி கடன் இருக்குது போக்குவரத்து துறை. போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு பென்ஷன் கூட கொடுக்க முடியலை. 48,000 கோடி கடனை வச்சுக்கிட்டு ஓசி பஸ் வருவீங்க, உருப்படுமா? 48,000 கோடி இன்னும் அதிகமாக நடத்த தெரியலையே நிர்வாகத்தை. இதில் மின்சாரத்துறை 1,40,000 கோடி கடன். மின்சாரத்துறை பொதுத்துறை நிறுவனங்கள் 1,50,000 கோடி கடனை அடிக்கிட்டே போகலாமே. இது இன்றைக்கி நேற்று இல்லையே, 71 நான் பார்க்குறேன். 71 to 76 கருணாநிதி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கடன் மாநிலமாச்சு. எம்ஜிஆர் வரும்போது பணமே இல்லை. எப்படி நிர்வாகத்தை நடத்துகிறதுன்னு எம்ஜிஆர் உட்காந்துக்கிட்டு இருந்தார். கருணாநிதி வரும்போதெல்லாம் இந்த மாதிரி இந்த திட்டங்களை கொடுத்து போண்டியாக்கிடுறாரு. 89 to 91 2 வருஷம் தான் ஆட்சியில் இருந்தாங்க. 91 வந்த ஜெயலலிதா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, கடனாகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க வரியை போட்டு கெட்ட போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 96 to 2001 கொடுத்தாங்க இவங்க கையில், மறுபடியும் கடன். 2001 வந்த ஜெயலலிதா எல்லாத்துக்கும் வரியெல்லாம் அதிகம் போட்டு கெட்ட போயிடுவாங்க. 2006 to 2011 நல்லா இருந்த மாநிலத்தை இருட்டு மாநிலமாக்குனாங்க, எல்லா இதுலேயும் கடன். அதுக்கப்புறம் இவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இப்போ 2021 தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாட்டுக்கு இருந்த கடன் எவ்வளவு? 5,5 லட்சம் கோடி. இன்றைக்கி 10,5 லட்சம் கோடி போயிடுச்சு, கடன் போயிடுச்சு. அப்போ 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்கன்னா என்ன காரணம்?
கடன் இவ்வளவு இருக்குது, வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க, மாதம் 1000 ரூபா ரேஷன் கார்டுக்கு எப்படி உருப்படும்? கடன் வாங்கி கல்யாணம்பாங்க. கடனை வாங்கி ஆட்சியை நடத்தினா எவ்வளோ நாளைக்காக திவாலவாயிருமே. அதைத்தான் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஆதாரத்தோடு சொல்கிறார். உடனே காங்கிரஸ்காரனே திட்டுறாங்க. அப்புறம் என்னத்தை சொல்கிறது? அதனால் தமிழ்நாட்டோட நிலைமை மிக மிக மோசமாக இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. நம்ம இதெல்லாம் ஒத்துக்கணும். அதில் காங்கிரஸை சேர்ந்தவங்களே இப்போ திமுகவுக்கு எதிராக ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்சி வேலுசாமி வேண்டாங்கிறாரு, திமுகவே வேண்டாங்கிறாரு. இப்போ சிதம்பரம் அன்னைக்கு என்ன பேசியிருக்காரு தெரியுமா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒருத்தர் இருந்தார், அவர் மிகச்சிறந்த நடிகர், அவரை மாதிரி மிகச்சிறந்த நடிகர் ஸ்டாலின். நல்லவேளை மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் காலத்தில் நடித்து நடிகர் திலகம்னு பேர் எடுத்தார். இந்த காலத்தில் நடிகர் திலகம்னா முதலமைச்சர், பிரதம மந்திரி அப்படிங்கிறார். அப்படி ஸ்டாலின் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? பிரைம் மினிஸ்டருங்கிறார். வாய் உளறிட்டாருன்னு நினைக்கிறேன். சமீப காலமாக எல்லாத்துக்குமே வாய் உளருது. ஸ்டாலின் தான் அப்பப்போ உளருவாருன்னா இவங்களும் உளர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு? இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு டிஎம்கே கூட்டம் நடந்தது. அடுத்து நமக்கு எடப்பாடி ஆட்சி மலரப் போகிறதுன்னு திமுக கூட்டத்திலே உளர்றாங்க. ஆக சிதம்பரம் கூட இப்படி உளர்றாரா? இல்லை சிதம்பரம் உண்மையிலேயே மிகச்சிறந்த நடிப்பு நடிக்கிறாரு ஸ்டாலின் அவர் தாக்குகிறாரா? ஏன்னா காங்கிரஸ்காரங்க பூரா இப்போ தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதனால் பெரிய மாற்றம் வரும் திமுக கூட்டணிகளைங்கிறது இப்போவே தெரியுது. ஸ்டாலின் ரொம்ப அப்செட் ஆகி போயிட்டாராம். நிலைமை 2G இது வந்தால் கனிமொழியும் உள்ளே போயிடுவாங்க, அதை வராமல் தடுப்போம். அவருக்கும் அவங்க சொல்கிறத பார்த்தா பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு கூட அவரால் சரியாக பதில் சொல்ல முடியவில்லைன்னு சொல்கிறாங்க அதிகாரிகள் அவங்க இஷ்டத்துக்கு. அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்ல, அந்த மோசமாக நடத்துகிற அதிகாரிகள்லாம் முதல்ல மாற்றுங்க. உங்கள் கட்சிக்கும் உங்கள் ஆட்சிக்கும் பேர் ரொம்ப கெட்டு போயிடும். இவங்க பண்ணக்கூடிய கோமாளித்தனத்தில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க, உங்களுக்கு விழுகிற ஓட்டு பாதிக்கும். அதனால் நல்ல அதிகாரிகளாக போடுங்க, நேர்மையான அதிகாரிகளாக போடுங்க, நாட்டு மக்கள் நலனை பெருசாக எடுக்கிற அதிகாரிகளை போடுங்க. பிரச்சனைகளை இவர்களே உருவாக்கக்கூடாது. பிரச்சனையை இவர்களே உருவாக்கி உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஸ்டாலின் அவர்கள் உணர வேண்டும்ங்கிறத நமது இறுதி கருத்தாக பதிவு செய்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.